டிவிஎஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அஃபோர்டபுள் பைக்ஸ் அட் லோ ப்ரைஸ். நம்ம முன்னாடி இருந்தே வந்து டிவிஎஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ப்ரைஸ்லேயும் இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட லைனப்பில் புதுசாக ரோனின் ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ சிஸ்டம், நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணி இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான நியூஸஸ், அப்டேட்ஸு, டெக் வாக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 செக்மெண்ட்டில் வந்து ஸ்க்ராம்புலர் மாடலில் வந்து ஒரு வெஹிக்கிள் இறக்கியிருக்காங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோனின். ப்ரீமியம் ஃபினிஷை வந்து ஒரு லோ காஸ்ட்டில் நார்மலான ஒரு இருக்கிறவங்களும் வந்து பை பண்ணுற மாதிரியான கொடுத்துருக்காங்க. இதில் டெக்னாலஜிஸு, நியூ சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 225.9 cc 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல்டு 4 valve BS6 tuned engine. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 20 bhp பவர் அட் 7750 rpmலையும் 19 Nm ஆஃப் டார்க்கை வந்து 6000 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி ட்வின் ஸ்ப்ரே டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பவர் அண்டு மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதே போக வந்து பார்த்திங்கன்னா மிட் இன்ஜின் டார்க்கும் ஸ்மூத்தாக நல்லா பெட்டராக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம், டிவிஎஸோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செல்ஃப் மோட்டர்ஸ் வராது, டேரெக்டாக காயில் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து 125 cc வரைக்கும் தான் நம்ம வந்து டிவிஎஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 cc மேலேயும் கொடுத்துருக்காங்க. இது அதே பார்த்திங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் வித் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருக்கும் போகும். வந்து நல்லா பெரிய ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் டார்க் அண்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லா டெரைன்ஸ்லேயும் ஓட்டுற போகும். சஸ்பென்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்பி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷோவா பிராண்டோடது சிங்கிள் பிஸ்டன் டெக்னாலஜியில் வரக்கூடியது. இது வந்து ரைடிங்ஸ்க்கு எல்லா டெரைன்ஸில் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜர் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைட் போகிற கல்ச்சர்ஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வந்து ஸ்மூத் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. லாங் ரைட் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா இந்த ரோயின் வண்டியில் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ரொம்ப அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்லிங் பண்ணுறக்கும் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைட் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி யூஎஸ்டி ஃபோக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதே மீட்ரு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா மொத்தம் 28 டெக்னாலஜிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட. இதில் பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக மற்றபடி இருக்க மாதிரி ட்ரிப் எஃப் கண்ட்ரோலு, அது போக ஓடோமீட்டர்ஸ் ரீடிங்ஸ் வர மாதிரி டைமு, அது போக வந்து டாட் மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அலர்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அது போக வார்னிங் லேம்ப்ஸு, டர்ன் சிக்னல்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் மோட், ரெயின் மோடுன்றது வந்து மென்ஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து 1,49,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெக்னாலஜிஸ் இவ்வளோ இதெல்லாமே கொடுத்து அப்ராக்சிமேட்டாக இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 1.6 இருக்கும், அந்த ரேஞ்ச் தான் நம்ம யோசிச்சிருப்போம். பட் ஆனால் 1.49 பேசிக் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1.68 வருது. இதே மிடில் ரேஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.55 அந்த ரேஞ்ச் வரும். இதே வந்து பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டோன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோன் கலரில் வந்து வரும் உங்களுக்கு. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இதே வந்து